ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுட் வீடியோ தாங்க. நம்ம கன்னடாவில் தான் இருக்கிறோம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபுட் ஆர்டர்ஸ்லாம் எடுத்து நான் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். மாவுமே இட்லி தோசை மாவு அதுவுமே ரெடி பண்ணி அப்பப்போ கொடுத்துட்ருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 பழம்பொரி கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 மசால் வடையும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சட்னி மசால் வடைக்கு நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பழம்பொரிக்கு வந்து இந்த பழம்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். நேந்திரம்பழம் இங்கே நல்லாவே கிடைக்குங்க, காயாக கிடைக்கும். அதனால் வாங்கி பழுக்க வச்சுருவோம். சரிங்களா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நல்லா பழுக்க வச்சாச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது சட்னிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரம் தாங்க கொஞ்சம் டிமாண்டு. பாத்திரம் அவ்வளோவா நம்மக்கிட்ட இருக்காது. வரும்போது என்ன கொண்டு வந்தோமோ அது தாங்க. இங்கே நிறைய பேர்த்திட்ட பாத்திரமும் இதே மாதிரி தான் இருக்கும். அதனால் யார் வீட்லேயும் போய் வாங்குறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாத்துக்கிட்டையும் சின்ன சின்ன சைஸ் தான் இருக்கும். ஏன்னா பெருசாக தேவைப்படாது இல்லைங்களா. அதனால் இது பார்த்திங்கன்னா மாவு நம்ம பழம்பொரிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடி நம்ம ரெடி பண்ணியாச்சு. காலையில் ஒரு 4-4:30க்கெலாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா 9 o'clock நம்ம கொடுத்தாகணும். இப்போ பார்த்திங்கன்னா மணி 6 ஆகுது. ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் ரெண்டையும் போட்டு எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா மசால் வடைக்கு மாவு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சைடில் உரமாக வச்சுருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை இனிமேல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. ஆல்மோஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டுருக்கு, முடிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இதெல்லாம் போட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துருச்சு, சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக அந்த டைமுக்கு பண்ணிட்டோங்க. இதுக்கு டைம் வந்து ஒரு 4 hours எடுத்துச்சுங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைங்க. அதனால தான் இந்த வீடியோங்க. சரிங்களா, வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி.